ஹலோ ஃபிஷி கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிக்கல் ஃபிஷஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். பார்க்க ஒன்று மாதிரியே இன்னொன்று இருக்கும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கு பிரானா, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இரிடிசன் கேட்ஃபிஷ், பருண் ஷார்க், அதாவது பருண் கேட்ஃபிஷ். ஸோ இந்த மாதிரியான ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இதை ஒரு செக்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபிஷஸோட செக்மெண்ட்டில் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிடிசன் கேட்ஃபிஷ் வர்சஸ் பருண் கேட்ஃபிஷ். இது திட்டத்திட்ட பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஒரே இடத்துலேருந்து வந்தது தான், ஆனால் அது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ அது என்ன என்ன எந்த விதமான டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட் உண்டு, நம்ம வாங்குறது வந்து இரிடிசன் ஷார்க்கா இல்லை பருண் ஷார்க்கா அப்படிங்கிறது. அட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஷார்க்கே கிடையாது. ஷார்க் ஆர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் சால்ட் வாட்டர் மட்டும்தான் கைஸ், ஃப்ரெஷ் வாட்டர் கிடையவே கிடையாது. பட் இந்த ரெண்டு கேட்ஃபிஷ்மே வந்து பார்க்குறதுக்கு ஷார்க் லைக் அப்பியரன்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம அக்வாரியம் ஷாப்லேயும் சரி ஷார்க் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இத்தனை நாள் கூப்பிட்டுருக்கிறது எல்லாமே தப்பா அப்படின்னா, எஸ் அப்சல்யூட்லி அது ராங் தான். அது ஷார்க்கே கிடையாது முதல்ல. சரி, இனி வந்து இது ஷார்க் இல்லைன்னு சொல்லிட்டேன், கேட்ஃபிஷ்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பருண் ஷார்க்கு, இன்னொன்று இரிடிசன் ஷார்க்கு. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, மற்ற கேட்ஃபிஷ் வெரைட்டி, அதாவது டைகர் ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை ரெட்டேல் கேட்ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இருவேணி கேட்ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமேட்டு வந்து இன்டைகர் கேட்ஃபிஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட அப்பியரன்ஸ்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி ரிசம்பிள் ஆகும். ஆனால் இந்த இரிடிசன் ஷார்க்கும் அப்புறமேட்டு வந்து பருண் ஷார்க்கும் வந்து அந்த அசம்பிளிக்குள்ளே வராது. ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இதை வந்து நம்ம இன்றைக்கி பிரித்து மேஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலி. பருண் ஷார்க்கும் சரி, இரிடிசன் ஷார்க்கும் சரி, இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஜெயின்ட் ஷார்க் கேட்ஃபிஷ் ஃபேமிலி. இரிடிசன் கேட்ஃபிஷோட கரெக்டான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சுச்சி கேட்ஃபிஷ் ஆரல்ஸ் சைமேஸ் ஷார்க் கேட்ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சைமேஸ்னோடனே உங்களுக்கு கரெக்டாக ஒன்று ஞாபகம் வரும், சைமேஸ் பீட்டா ஃபிஷ்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய ஃபைட்டர்ஸ் தான் வந்து சைமேஸ் பீட்டா ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து சைமேஸ் ஷார்க் கேட்ஃபிஷ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதுவே பருண் ஷார்க்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கசிட் கேட்ஃபிஷ் ஆரல்ஸ் சாவ் பராயா ஜெயின்ட் கேட்ஃபிஷ். ஆக்சுவலாக அந்த சாவ் பராயாங்கிறது வந்து ரெண்டுக்குமே, இரிடிசன் ஷார்க்குக்கும் சரி பருண் ஷார்க்குக்குமே சரி, அதுதான் ஆர்ஜின் பாயிண்ட். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது கரெக்டாக சொன்னால் வந்து இண்டோ சைனா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிவர் பேசின்ஸில் தான் அதிகமாக வந்து நம்ம பார்க்கலாம். சாவ் பராயாங்கிற ஏரியாலையும் அட் த சேம் டைம் மீகாங் ரிவர் பேசின்ஸ்லையும் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். தாயகம் ஒரே இடம் தான், ரெண்டுமே ஒரே வீட்டிலேருந்து வந்தது தான். சொல்லப்போனால் இதுவும் அதுவும் வந்து சித்தப்பா பெரியப்பா பசங்க மாதிரி. அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இரிடிசன் ஷார்க்ஸுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயிட்டிஷ் லைன் ஆர் சில்வரிஷ் லைன் அதோட உடம்புல வந்து ஃப்ளோ ஆகும் நார்மல் வெரைட்டியில். அல்பினோ வெரைட்டியில் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் மாதிரி ஒரு சின்ன ஃப்ளோ ஒன்று இருக்கும். இரிடிசன் ஷார்க்கில் ரெண்டு வெரைட்டி தான், ஒன்று வந்து அல்பினோ, இன்னொன்று வந்து பிளாக், அதாவது நார்மல் டைப்பு. இதுங்க ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் லைன் வந்து ஃப்ளோ ஆகும். அட் த சேம் டைம் இதோட ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பிளண்ட் எண்டாக இருக்கும். இதோட டார்சல் ஃபின்னாக இருக்கட்டும், இல்லை பெக்டோரல் ஃபின்னாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி இருக்கிற டெயில் ஃபின்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே முழுக்கட்டையான்னு முடிஞ்சிருக்கும். நவ் கம்மிங் டு பருண் ஷார்க். ஸோ பருண் ஷார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதோட வாயே முதல்ல அகலமாக இருக்கும். இரிடிசன் ஷார்க்கை கம்பேர் பண்ணும்போது இதோட வாய் வந்து அகலமாக இருக்கும். அந்த சேம் டைம் பருண் ஷார்க்கோட ஃபின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாயிண்டட் டிப்பாக முடிஞ்சு ஒரு சின்ன ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் வெளியே வந்திருக்கும். ஆஸ்லைக் நம்ம க்ரீன் டெரரோட மேல் பார்த்தீங்கன்னா, இது ஃபின் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்னதாக ஒரு ஹேர் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கும். திட்டத்திட்ட பருண் ஷார்க் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஷார்க்கோட ரிசம்பிளன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். சரி, குட்டியாக இருக்கும்போது நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம் டைம் ஃபின்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் பருண் ஷார்க் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் மஸ்குலர் பாடியாக இருக்கும், அதாவது நல்ல ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இரிடிசன் ஷார்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பையும் தொந்தியுமாக இருந்து அட கொலன்னு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இரிடிசன் ஷார்க்கு. சைஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் கேப்டிவிட்டி வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரு 3 to 4 ஃபீட்டு கரெக்டாக வளரும். பட் அண்டர் கேப்டிவிட்டி இல்லாமல் ரெகுலர் சைஸில் வந்து எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிடிசன் கேட்ஃபிஷ் வந்து கரெக்டாக 4 ஃபீட் தான் வளரும், அதுக்கு மேலே வளராது. பட் பருண் ஷார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் ரெக்கார்டு 9 ஃபீட் வரைக்கும் வளர்ந்துருக்கு பருண் ஷார்க். ஃபுட் அண்டு அக்வாரியம் ஹேபிடேட்.
இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு கம்மிங் டு இரிடிசன்ட் ஷார்க். இரிடிசன்ட் ஷார்க் ஜென்ரலாக நம்ம எல்லார் கடையிலையுமே வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லா அக்வாரியம்லேயுமே வந்து இரிடிசன்ட் ஷார்க் இருக்கும். அது எல்லா பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆசையாக வாங்கிட்டு போய் வச்சுருவாங்க. நார்மலாக 4 feet வரைக்கும் தாராளமாக வளரும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ். நீங்கள் வந்து இந்த கோல்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பெருசு பெருசாக வளரக்கூடிய எல்லாத்துலேயுமே வைக்கலாம். நல்லா ஒன்று மனசில் தெரிஞ்சுக்கோங்க, இரிடிசன்ட் ஷார்க் இஸ் அ மான்ஸ்டர். அது வந்து ஒரு பக்கா மான்ஸ்டர். 4 feet வளரக்கூடிய ஒரு பக்கா மான்ஸ்டர். ஆனால் குழந்தை எந்த ஃபிஷ்ஷையுமே டிஸ்டர்பே பண்ணாது. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது ஃபிஷ்ஷு அப்படின்னா அது வாய்க்கிட்ட வரும்போது தெரியாதனமாக அது வந்து என் மேலே தப்பு இல்லை, நீ தான் என் வாய்க்குள்ளே வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிடும். அதனால் அது மேலே தப்பு கிடையாது. அது வந்து மேக்ஸிமம் என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே ஈட் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து நம்மளோட நார்மலாக ஃபிஷ் பெல்லட்ஸ் போடுறோன்னா அதை சாப்பிடும். மற்ற எந்த ஃபிஷ்ஷையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷு, பட் ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பராக ஜம்ப் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக டேங்க் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா இந்த ஃபிஷ்ஷுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். க்ரோத் ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே சைஸில் பெருசாகாது, ஆனால் அதோட கண் பார்த்திங்கன்னா வர வர பெருசாகிட்டே பல்ஜ் ஆகிட்டே வரும். அது வந்து இதுக்கு ஒரு பெரிய டிசீஸ் மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கான்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் மறுபடியும் அதை ஆற்றுல விடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பெரிய டேங்காக அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இரிடிசன்ட் கேட்ஃபிஷ் வாங்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்து தான் இதுக்கு. ஓகே, கம்மிங் டு பருன் ஷார்க். எப்படி இரிடிசன்ட் கேட்ஃபிஷ் வந்து ஒரு மான்ஸ்டரோ, பருன் ஷார்க் இஸ் அ மான்ஸ்டர் ப்ரெடேட்டர். இதோட மேஜர் டயட்டே வந்து இன்னொரு ஃபிஷ்ஷு தான். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கார்னிவோர் பேஸ் பண்ண ஃபிஷ்ஷு. நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா ஆம்னிவோர்னு தான் காட்டும் ரெண்டையுமே. பட் பருன் ஷார்க் வந்து இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னா கம்ப்ளீட்லி அ கார்னிவோர் பேஸ்டு ஃபிஷ்ஷு. அட் த சேம் டைம் இதோட டேங்க் மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிடேட்டர்ஸ் தான், மான்ஸ்டர் ப்ரிடேட்டர்ஸ் தான் எல்லாமே இது கூட வைக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப அக்ரெசிவ் டைப்பு. துருன்னு வேகமாக ஓடினாலும் அந்த சேம் டைம் அக்ரெஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பருன் ஷார்க்கோட ஹேபிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் ஒரு ஃபில்டரை மட்டும் போட்டு விட்ருங்க. கீழே கொஞ்சம் சாண்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே வைக்க வேண்டாம். ஏன்னா இரிடிசன்ட் ஷார்க்கை விட பருன் ஷார்க் ரொம்ப வேகமாக ஓடும். அட் த சேம் டைம் இதோட ஹண்டிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்கும். நம்ம இதோட ஹண்டிங் ஸ்டைல் வந்து எதுகிட்ட பார்க்கலன்னா ஆஸ் லைக் ஷார்க்ஸ் கிட்ட பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். துரத்தி விடாமல் அடிக்கும் அந்த ஃபிஷ்ஷை. அதே மாதிரி பருன் ஷார்க்கோட வாய் வந்து இரிடிசன்ட் ஷார்க்கோட வாயை விட ரொம்ப பெருசு. அதனால் மேக்ஸிமம் அது வாய்க்குள்ளே சிக்கிற மாதிரி இருக்க பெரிய கோல்டு ஃபிஷ்ஷை இது ஈஸியாக சாப்பிட்ரும். இது வந்து அப்படியே முழுங்கக்கூடிய வெரைட்டி கிடையாது, பிச்சு திங்கக்கூடிய வெரைட்டி. ஷார்க் மாதிரி கடிச்சு 2 பீஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். ஸோ கைஸ், இதுதான் வந்து 2 ஃபிஷ்ஷுக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸு. இது இல்லாமல் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இரிடிசன்ட் கேட்ஃபிஷ் வந்து ஒரு பேரே வெளியே கேட்டிங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும், ஒரு 3 to 4 inch. ஆனால் பருன் ஷார்க் அப்படி இல்லை. அது ரேட் வந்து சீசனுக்கு ஏற்றாப்பில் வேறையாக போயிட்டே இருக்கும். வெல், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 rupees. ஐ திங்க் ஸோ, எனக்கு சரியாக தெரியல. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1000 rupees. பட் இது வந்து ஒரு ரேர் ஃபிஷ், எக்ஸாட்டிக் தான். ஓகே கேஸ், நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த சேம் டைம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் எல்லார் கமெண்ட்டையும் படிச்சுட்டு அதுக்கு வந்து நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். அது நம்ம கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கண்டென்ட் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து மாற்றிக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.